friends, I am A.R. Tarun Tamodra. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் தருண் அருண். இதுல வந்து நம்ம கிளாஸ் 7 சயின்ஸ் சாப்டர் 1 நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ட்ஸ் லேர்னிங் பாத் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். வாங்க. மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ட்ஸ். மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். மோட்ஸ்னா எந்தெந்த முறையில நியூட்ரிஷன் வந்து பிளான்ட்ஸ் எடுத்துக்குது, எந்தெந்த முறையிலனா நியூட்ரிஷன் இருக்குல்ல அது வந்து பிளான்ட்ஸ் எடுத்துக்குது, அதுதான் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஆட்டோட்ரோபிக்னா ஆட்டோனா செல்ஃப், ட்ரோபிக்னா நரிஷ்மெண்ட், செல்ஃப் நரிஷ்மெண்ட். கிரீன் பிளான்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிரீன் பிளான்ட்ஸுமே தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அந்த ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்ல இருந்து அதோட தேவையான நியூட்ரிஷன் அதை எடுத்துக்கும். செல்ஃப் நரிஷ்மெண்ட், அதான் தன்னைத்தானே அது நரிஷ் ஆகிக்குது, அதுதான் ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இப்ப பாருங்க, நான் டெஃபினிஷன் சொல்றேன் கேளுங்க. Autotrophic nutrition is a mode of nutrition where green plants prepare their own food from naturally available materials. நேச்சுரலா அவைலபிளா இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வச்சு தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஹெட்ரோட்ரோபிக் அதர்ஸ் ட்ரோபிக் நரிஷ்மெண்ட், அதர்ஸ் நரிஷ்மெண்ட். இப்போ நீங்க எல்லா பிளான்ட்ஸுமே தன்னோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஃபோட்டோசிந்தசிஸ் வச்சு. சில பிளான்ட்ஸ் வந்து தன்னோட எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷனுக்காக மற்ற பிளான்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், இல்லை மற்ற ஆர்கானிசம்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். இங்க பாருங்க, இதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு பாருங்க. பாராசைட்டிக், சிம்பயோட்டிக், சாப்ரோஃபைட்டிக், ஹோலோசோயிக். இதுல இருக்கிற எல்லா முறையுமே, இந்த எல்லா மோட்ல வர பிளான்ட்டுமே தன்னோட ஃபுட்டுக்காக மற்ற ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். பாராசைட்டிக், சிம்பயோட்டிக் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் ரெப்ளனிஷ்மெண்ட் இன் சாயில். நியூட்ரிஷன் எப்படிலாம் சாயில்ல வருது பிளான்ட்ஸுக்கு. நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு. நிறைய பிளான்ட்ஸ் வந்து சாயில்ல இருக்கிற நியூட்ரிஷன்ஸை வச்சு தானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். சாயில்ல இருக்கிற வாட்டர் அண்ட் எசென்சியல் மினரல்ஸ் வச்சு தானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அப்போ நிறைய பிளான்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த மினரல்ஸ் அண்ட் வாட்டர்லாம் காலியாக நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் திருப்பி எப்படி ரெப்ளனிஷ் ஆகுது, அதாவது வருது அப்படின்றதையும் நம்ம இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாத்தையும் நம்ம கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கலாம். பாய் பாய்.